ஆதி பாரதி சீரியலில் செம அதிரடியான ப்ரமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதியோட சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காகவே மித்ரா பாரதியோட முகூர்த்த புடவையை எடுத்துகிட்டு வந்து தீயில் போட்டு எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சதும் பாரதி வெளியில் ஓட்டோட்டமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. பழைய புடவைன்னு சொல்லி என்னோடய புடவையை எடுத்து எரிச்சிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை பலார்னு ஓங்கி அரைகிறாங்க. இங்கே சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்த எல்லாருமே ஓடி வந்து பார்க்கும்போது அப்போ சுதாகர் வந்து பார்த்துட்டு, என்ன பாரதி எதுக்காக என் தங்கச்சியை போட்டு இப்படி அடிக்கிறேன்னு கேட்குறாங்க. எதுக்கு அடிச்சேன்னு அவளையே கேளுங்கிறாங்க. மித்ரா பிதுக்குன்னு ஒன்றும் இல்லை, சாமியார் சொன்ன மாதிரி பழைய துணிகளையெல்லாம் போட்டு எரிச்சிட்டா நம்ம குடும்பத்தில் எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொன்னார்ல, அதுக்காகத்தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் பழைய புடவை வாங்கிட்டு வந்தேன். இந்த பாரதி எதுக்கு ஏன் என்னை அடிக்கிறான்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி அப்படி மித்ரா சமாளிக்கிறாங்க. அப்போ லண்டன் பாட்டி பாரதியை கோபமாக பேசுகிறாங்க. இதை பார் பாரதி, உன்னை இவெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். அளவுக்கு மீறி இடம் கொடுத்ததுனால தானே நீ இந்த அளவுக்கு நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ மித்ராவை அடிச்சிட்ருக்க. இப்போ எதுக்காக நீ மித்ராவை அடிக்கிற? பழைய புடவைகள் தானே அவள் எரிச்சா, இதுக்கே நீ இப்படி கோவப்பட்டு வந்து நிற்கிற? நீ என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி, ஒன்றும் எஜமானி கிடையாது. நாங்கள் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்கிறதோடு மட்டும்தான் உன்னோட வேலை. இந்த அளவுக்கு உரிமை எடுத்துகிட்டே அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு லண்டன் பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி, என்ன நடக்கும் சொல்லுங்கள்? இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான நாள், என்னோட கல்யாண நாள். முகூர்த்த புடவையை கட்டிட்டு நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். வீட்டு வேலைகளை எல்லாம் அவசரமாக செஞ்சு முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு கிளம்புற நேரத்தில் இவள் பழைய புடவைகளை எல்லாம் கொண்டு வந்து எரிக்கிறேன்னு சொல்லி நான் பெட்டு மேலே வச்சுருந்தேன் என்னோட கல்யாண புடவையை சேர்த்து கொண்டு வந்து எரிச்சிருக்கா. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க பாரதி. இது கேட்டதும் பாட்டி ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போகிறாங்க. என்ன பாரதி சொல்கிற? உன்னோட கல்யாண புடவையை மித்ரா எடுத்துகிட்டு வந்தாளா? மித்ரா எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுத்தானே வாங்கினேன். அப்படி இருக்கும்போது பாரதியோட புடவையை நீயா போய் எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி உரிமை இருந்துச்சு? பாரதி இந்த வீட்டு வேலைக்காரியாக இருந்தாலும் அவளை கேட்டுத்தானே நீ அவளோட பொருளை எடுத்துருக்கணும். இது தப்பல்லவா அப்படின்னு லண்டன் பாட்டி கேட்குறாங்க. அப்போ மித்ரா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே புதுக்குன்னு முழிக்கிறாங்க. இருந்தாலும் லண்டன் பாட்டி சமாளிக்கிறாங்க. இது மித்ராவோட வீடு, அவள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது. நீ அவளை போய் அடிக்கிறது பெரிய தப்புங்கிறாங்க. தப்பு பெருசோ சிறுசோ அது எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட ஆசையை நிறைவேறக்கூடாதுன்னு இவ ஏன் குறுக்க வந்தா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சரி இந்த பேச்சு இதோட விட்டுருங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. ஆதி, என்ன ஆதி, எதுக்கெடுத்தாலும் இந்த பாரதிக்கு நீ சப்போர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறாங்க லண்டன் பாட்டி. என்ன பாட்டி, இது உங்களுக்கே நடந்த அநியாயம் என்னங்கிறது தெரியும். இந்த மித்ரா அடிக்கடி ஏன் இந்த பாரதியோட விஷயத்தில் தலையிடணும்? பாரதி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவங்க வேலையில் கரெக்டாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவ தானே போய் அவங்கள சீண்டி பார்த்துட்டு இருக்கா. இது நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை சமாதானப்படுத்துகிறாங்க ஆதி. அலமேல் பாட்டி மித்ரா கிட்ட கேட்குறாங்க. மித்ரா, பழைய துணியில் கொடுங்கன்னு கேட்டேன், நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேனே, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? அவள் கட்டில் மேலே கட்டிக்கலான்னு வச்சுருந்த அந்த புடவையை கொண்டு வந்து இப்படி எரிச்சிருக்கிறியே, உங்களோட சுயரூபத்தை இப்படியுமா காட்டுவேன்? ஏமா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு நல்ல புடவை எது, பழைய புடவை எதுன்னு கூட தெரியாத உனக்கு இந்த வேலை உனக்கு எதுக்கு அப்படின்னு பாட்டி திட்டினதுக்கப்புறம் இந்த பக்கம் சுதாகரும் வேறு வழியே இல்லாமல் மித்ரா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நந்தினி மித்ரா ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் இனிமேல் அங்கே எடுபட போகிறதில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆதி சொல்கிறாங்க, பாட்டி இது பெருசு பண்ண வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே பாரதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தமிழ் பாப்பா ஓடி வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, அப்பாப்பா புடவை நெருப்பில் எரிஞ்சதுனால அம்மா ரொம்ப மனசு விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆதி சொல்கிறாங்க, என்னம்மா ஒரு புடவை என்ன, 1000 புடவை வேணாலும் நான் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறேன், வாங்க போகலாம், உங்கள் அம்மாவோட கல்யாண நாள் அதுவுமா, நீங்களும் சந்தோஷமாக கொண்டாடலாம், உங்களுக்கும் நான் சேர்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறேன், போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அலமேல் பாட்டியும் கூப்பிடுறாங்க. அலமேல் பாட்டியும் ஆதியோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு, ஆதி தம்பி, பாரதி இன்றைக்கி அந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா, இப்படி ஆசையை நிராசையாக்கிட்டா இந்த மித்ரா, நீங்கள் தான் இதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு ஆதிகம் சரிங்க இது என்னோடய கடமை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு உடனே போய் பாரதி கிட்ட பேசுகிறாங்க. பாரதி, நீங்கள் அழுகிறதுனால குழந்தைங்களும் பொக்குன்னு போயிடுவாங்க, நீங்கள் வாங்க கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுக்குறேங்கிறாங்க. ஆதித்யாவும் தமிழும் ஆமாம்மா வாங்கம்மா போகலாம், நல்ல நாள் அதுவுமா, நீங்கள் அழுகிறது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் பாரதியும் சரின்ட்டு கிளம்புறாங்க. கூடவே அலமேல் பாட்டியும் வந்திருக்காங்க. துணி கடைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச புடவைகளை எடுத்துக்கோங்க பாரதிங்கிறாங்க. அப்போ இல்லை சார், ஏதோ ஒன்று போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி, ஒன்று என்ன, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கலாம், நீங்கள் அழுகிறது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், தம்பி நீங்களே அவளுக்கு பார்த்து எடுத்து கொடுங்களேன் அலமேல் பாட்டி அப்படி அலங்கார கோர்த்து விடுறாங்க. தமிழ் பாப்பாவும் ஆமாம்மா உங்கள் செலெக்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும்,
நல்லாயிருக்கும், நீங்களே பார்த்து எடுங்கங்கிறாங்க. என்ன பாரதி நான் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சதோ எந்த புடவை பிடிச்சதோ அதை நீங்கள் எடுத்து கொடுத்தா நான் சந்தோஷமாக வாங்கிக்குவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க பாரதி. வெளியே சொல்லாமல் அவங்க பார்வையிலேயே சொல்கிறத அவங்க கண்டுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆதி சரி நம்ம பிடிச்சதை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு புடவையை ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பாரதி இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாருங்கங்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆதியும் அதையே பில் போட சொல்கிறாங்க. என்னது விலை இவ்வளோ ஓவராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பாரதி. விலையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுவுமா உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாம் நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லி ஆதி பாரதிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவையை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அலமேல் பாட்டி பார்த்துட்டு ஆஹா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாட்களை தானே நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆதி பாரதிக்கு புடவை எடுத்து கொடுக்கவும் அதை கட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு பாட்டி நினைக்கிறாங்க. பாட்டி நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது, கண்டிப்பாக அப்படி தான் நடக்க போகுதுங்கிறா தமிழ் பாப்பா. அடியே என்னடி மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு வச்சாங்கிறாங்க. ஆமாம் பாட்டி நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். சரி சரி உங்கள் அம்மா அடுத்த ஆசை ஒன்று வச்சுருக்கா அது உனக்கு தெரியுமல்ல அப்படின்னு பாட்டி கேட்கும்போது தமிழ் பாப்பா எனக்கு தெரியுமே, அதையும் அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன் பாருங்கிறாங்க. அடே சாமி இந்த வயசுலேயே நீ தாயோட ஆசையை நிறைவேற்றுறேன்னா நீ பெரிய அழுதாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஆதி சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே மித்ராவும் நந்தினியும் ஆமாம் எல்லோரும் எங்கே கிளம்பி போயிட்டாங்கன்னு ஒன்றும் தெரியலையேங்கிறாங்க. ஆமாடி நீ செஞ்ச காரியத்தினால அநேகமாக அவள் எங்கேயாவது உட்காந்து அழுதுட்டுருப்பா, அவளுக்கு ஆதி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் நடக்கும் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. ஆனால் கார்லேருந்து எல்லோரும் ஜேன்னு வந்து இறங்குறத பார்த்த மித்ராவும் நந்தினியும் வெளியில் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே எல்லோரும் கையில் பையும் கையுமா வந்துட்டுருக்காங்க. என்னது எல்லாம் துணி கடைக்கு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஆதித்யா தமிழ் எல்லாருமே சந்தோஷமாக எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கும் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும்னு பேசிட்டு வரதை பார்த்துட்டு மித்ரா என்ன ஆதி எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. என்ன மித்ரா நீ செஞ்ச காரியத்தால் தான் இப்போ பாரு நாங்கள் எல்லோரும் துணி கடைக்கு போனோம். குழந்தைங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாரு, ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததும் அவங்க முகத்தில் அளவில்லாத சந்தோஷம். அவங்க அம்மாவுக்கு கல்யாண நாள் எல்லோரும் கொண்டாடணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, நீ தான் வேணும்னே அந்த புடவையை எரிச்சிட்டியே, தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு, அதுக்கப்புறம் நம்ம அப்படியேவா விட முடியும், அதுதான் பாரதிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அடடா என்னது நாமளே இவங்க 2 பேர்ட்டையும் அனுப்பிச்சி வச்சு புடவை எடுத்து கொடுக்க வச்சு இந்த கல்யாண நாள் அதுவுமா கொண்டாட வச்ச மாதிரி ஆகிப்போச்சு, நம்மளே வழிகட்டின மாதிரி ஆகிப்போச்சு மித்ரா, இப்போ என்ன செய்யறதுங்கிறாங்க நந்தினி. அதாண்டி நாம் ஒன்று செஞ்சால் அங்கே ஒன்று நடக்குது, சரி இதுக்கப்புறம் நீ என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், இதுக்கப்புறம் அவன் நல்ல புடவையை கட்டிக்கிட்டு போகவே கூடாது, 2 பேரும் சேர்ந்து போகக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்கிறாங்க. ஆமாம் எந்த வழியில் போனாலும் திரும்ப அவங்க 2 பேரும் ஜோடி பிடிக்கிட்டு போகிறது தான் நமக்கு தெரியுது, அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்ட்டையும் தடுத்து நிறுத்து பிரிச்சே வைக்க முடியாது போல இருக்குதே மித்ரா, எனக்கு என்னமோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பாரதி ஆதி எடுத்து கொடுத்த புடவையை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. அது பார்த்ததும் ஆதியை பிரமிச்சு போகிறாங்க. பாரதி இந்த புடவையில் நீங்கள் தேவதை மாதிரி தெரியுறீங்கிறாங்க. போங்க சார் அப்படின்னு வெக்கப்படுறாங்க. அந்த வெக்கத்தையும் பார்த்து ஆதி சிரிக்கிறாரு. அடுத்தது அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு தமிழ் பாப்பா கேட்கவும் ஓ கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆதித்யா பாரதி ஆதி பாட்டி இவங்க எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலில் அங்கே ஒரு மரத்தடி பிள்ளையார் இருக்குது, அதுக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க அலமேல் பாட்டி. இதை கேட்ட தமிழ் பாப்பா அப்பா அப்படின்னா நீங்கள் தான் கண்ணை முடிக்கிட்டே எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்கிறீங்கல்ல, இதே இடத்துக்கு சுற்றி வந்து நீங்கள் உங்கள் கையால் இந்த செங்கலில் ஒரு பொட்டு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. இதை கேட்ட ஆதி புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ உங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிருக்கு எனக்கு இப்படி ஒரு செக் வைக்கிறியா, சரி தமிழ் நீ செய்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான், உங்கள் அம்மாவோட மாங்கல்யத்தில் தலையில் பொட்டு வைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்ச ஆதி. ஆதித்யாவும் தமிழும் இன்றைக்கி என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேங்கிறாங்க. அதே இதை கேட்டதும் தமிழ் பாப்பா குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து இதை பாருங்கப்பா இந்த குங்குமத்தை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, இதை ஒரு சுற்றி வந்ததும் இதே இடத்துக்கு வந்து கரெக்டாக இந்த செங்கலில் நீங்கள் போட்டு வைக்கணும், உங்களால் முடியுமா அப்படின்னு தமிழ் பாப்பா கேட்கவும் முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக முடியும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு அந்த மரத்தை அப்படியே சுற்றி வந்து அவங்க அப்படி ஓரக்கண்ணால் பார்க்குறாங்க. இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு ஆதி அப்படி கண்ணை லேசை திறந்து பார்க்குறாங்க. அப்போ அம்மாம்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் மாங்கல்யத்தில் அவர் கையாலேயே பொட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு ஆதி தமிழ் பாப்பா சொல்கிறா. அப்போ அலமேல் பாட்டியும் ஆமாம் பாரதி நீ அப்படி தானே ஆசைப்பட்ட, உன்னோட ஆசையை உன் பிள்ளையை நிறைவேற்றி வைக்கிறா, நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இதை கேட்ட பாரதியும் அவங்களுக்கும் ஒரு ஆசை தான், ஆதி கையால் தான் மாங்கல்யத்தில் பொட்டு வச்சுக்கணுங்கிற ஆசை. அதே மாதிரி சரி அவர் தான் கண்ணை முடிக்கிட்டு தானே பொட்டு வைக்க போகிறாரு, வைக்கட்டுமே அப்படின்னு நினச்சா பாரதி. ஆதி அவங்க ஒரு சுற்று வந்ததுமே கையில் குங்குமத்தை எடுத்து செங்கல் எந்த பக்கம் இங்கேயா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா அங்கே தான் அப்படின்னு தமிழ் பாப்பா ஆதித்யா 2 பேருமா சேர்ந்து பாரதியை உட்கார வச்சு அவங்க கழுத்தில் இருக்கிற தாலியை எடுத்து காட்டி அதை கரெக்டாக ஆதி அந்த தாலியில் குங்குமம் வைக்கிற மாதிரி குழந்தைங்களும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆதியும் இது செங்கல் தானே அப்படின்னு சொல்லி
ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே லேசாக கண்ணு திறந்த ஆதி, இது தாலியில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஆனால் ஆதியும் தமிழ் பாப்பாவும் செங்கலில் வைக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கட்டும், என்கிட்டயே நடிப்பா அப்படின்னு ஆதி புரிஞ்சுக்கிட்டு, சரி இது செங்கல் தானே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பாரதியோட தாலியில் தான் குங்குமத்தை வைக்கிறாங்க. பாரதியும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. இந்த பக்கம் தமிழ் பாப்பாவும் ஆதியும் அப்பாடா எப்படியோ அப்பா கையால் அம்மாவுக்கு குங்குமம் வாங்கியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துலேயும் திருப்திலேயே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டி, ஏய் பாரதி, உன் பொண்ணு பெரிய அழுதாண்டி, இந்த வயசுலேயே உன்னோட ஆசையை எப்படி நிறைவேற்றிருக்கா பாருன்னு பாட்டி பாராட்டுறாங்க. இதை பார்த்ததும் பாரதி, ஆதித்யா, தமிழ் 2 பேர்த்தோட கன்னத்துலேயும் மாட்டி மாட்டி முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தா ஆதி இவ்வளவு சந்தோஷங்களை மனசில் தேக்கி வச்சுட்டு, இன்னும் பாரதி ஏன் தான் என்கிட்ட இப்படி நாடகம் ஆடுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. உண்மையை சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும், குடும்பத்தோடு சேர்ந்து வந்ததில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்படி கண்ணை கட்டியே சந்தோஷத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குதே தவிர, இவங்களோட எப்போ தான் நம்ம எல்லாரும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒரே வாழ போகிறோமோ தெரியலையேன்னு நினச்சிட்டு வராங்க. அதே வீட்டுக்கு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த மித்ரா எங்கே போனீங்க ஏது போனீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்க கேள்விக்கு யாரும் சரியாக பதில் சொல்லவே இல்லை. மித்ரா செய்கிற அட்டகாசத்தால் பாரதி துணிஞ்சு நிற்கிறாங்க. இனிமேல் ஏன் புருஷனை என்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது, யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கறதா இல்லை. இவ்வளவு நாளாக அவரோட உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயந்துட்டு தான், சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். இனிமேல் அப்படி எதுவும் நடக்காது. ஆதி என் புருஷை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பாரதி.